ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளில் பலரும் ஒரு விஷயத்த நம்புகிறாங்க. அது என்னென்னா, நல்ல சம்பளம் வந்தால் தான் சேமிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லைங்க. உண்மை என்னென்னா, இப்போ பணக்காரராக இருக்கிற பலருமே அதிக சம்பளம் வாங்கினதுனால பணக்காரர் ஆகலை, சரியான பண பழக்கத்தினால மட்டும்தான் ஆகியிருக்காங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மாதம் 20,000 சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களாக இருக்கட்டும், எதிர்காலத்தில் நிம்மதியை முடிவு செய்கிறது சம்பளம். அதாவது நம்ம வருமானம் கிடையாதுங்க. நம்ம சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை நல்ல ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற பழக்கம் தாங்க. இப்போது 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிம்மதி இருக்காதுங்க. சேலரி அதிகமாக வாங்கி நோ யூஸுங்க. அதே நம்ம கம்மியான சம்பளத்தை வாங்கி குறைவான அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணால் கூட அது ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம வருங்காலத்தில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். ஸோ சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்கீம் சரியாக பண்ணுனா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்களால் மாதம் ஒரு 2,000 ரூபாய் மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடியுதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதேமாரி நீங்கள் கண்டினியூவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் கொடுக்கும். இப்போ மாதம் 2,000 ரூபாய் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாங் டேர்முக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக நிற்கும். லாங் டேர்மில் அதாவது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இல்லை, அது ரொம்ப ஷார்ட் டேர்ம் 10 to 15 இயர்ஸ் இருக்கும் பாருங்கள். அதுதான் லாங் டேர்ம். அந்த இயர் வரைக்கும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நமக்கு வருமானம் வரும்போது குறைஞ்ச அமௌண்ட்டாக இருந்தாலும் கூட கண்டினியூட்டியாக டிசிப்ளினோட லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா நமக்கு வருமானம் வராதப்போ, அதாவது நம்ம ரிட்டையர் ஆன பிறகும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் டிசிப்ளின், கண்டினியூட்டி தாங்க. கண்டினியூவாக நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே சிறு துளி பெருவெள்ள மாதிரி இன்றைக்கி 2,000 ரூபாய் கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது நம்மளுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் பேர் என்னென்னா, சைல்டு இருக்காங்க, எனக்கு சம்பளம் குறைவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாகட்டும் அப்புறம் சேமிக்கலாம், இல்லை வீடு கடன் இருக்குது முடிஞ்ச பிறகு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை குழந்தைங்க இருக்காங்க அதனால் செலவு அதிகமாக இருக்குது ஸோ குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகலாம், இப்படின்னு ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு காலத்தை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் சேவ் பண்ணலாம் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி வாழ்க்கையும் சரி நேரமும் சரி யாருக்காகவும் வெயிட் பண்ணாதுங்க. காலமும் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், வயசும் கூடிகிட்டே இருக்கும், செலவுகளும் அதிகமாகிட்டே தாங்க இருக்கும். பசங்க பெருசாக நமக்கு எஜுகேஷனுக்கு ஃபீஸ் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலவுகளும் அதிகரிக்கும், தேவைகளும் அதிகரிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது இத்தனை வருஷம் வேலை பார்த்தோம் கையில் எதுவுமே இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எதனால் ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி காலத்தை தள்ளி போட்டுட்டு இருந்ததுனால தான். ஸோ அவங்க மாதிரி நம்மளும் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் கவலைப்படுறதை விட்டுட்டு இப்போ இருக்கிற டயத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்னையிலேருந்தாவது நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம எப்படிலாம் பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கிடையாதுங்க. நம்ம ஃப்யூச்சரில் பண கஷ்டம் இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு விஷயத்த முதல்ல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கையில் எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யார்கிட்டையும் போய் கை நீட்டு நிற்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ்ந்தாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில். அதுவும் முக்கியமாக நம்ம பசங்க கல்விக்காக யார்கிட்டையும் கடன் கேட்டு நிற்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் அந்த செலவுக்காக அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி நிற்கக்கூடாதுங்க. அப்புறம் நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு பசங்களை நம்பியோ இல்லை வேறு யாரை நம்பியோ நம்ம வாழக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தாலே அதுவே நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைஞ்ச ஒரு பெரிய வெற்றி தாங்க. ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு பெரிய சம்பளம் தேவையில்லைங்க. சரியான பட்ஜெட் பிளானிங் இருந்தாவே போதும். யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு ஏன் நிறைய பேர்னால் என்னால் சேமிக்க முடியறது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா,
ப்ராப்ளம் வந்து வருமானத்தில் இல்லைங்க, ப்ராப்ளம் நம்ம பழக்கத்தில் தான் இருக்குது. சம்பளம் 20,000 வாங்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை 1,00,000 வாங்குறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே மாத கடைசியில் கையில் காசு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, வருமானம் அதிகமாகும் போது செலவுகளும் அதிகரிக்கிறாங்க. இப்போ 20,000 சம்பளம் வாங்கும்போது ஒரு செலவு செஞ்சிட்ருப்பாங்க. அதுவே சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்போது 1,00,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தாமல் செலவுகளை அதிகப்படுத்திடுறாங்க. அதுதாங்க சேமிக்க முடியாமல் போகிறதுக்கான மெயின் ரீசனு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கான சேலரி வாங்கின உடனே உங்களுக்காக நீங்கள் தனியாக ஒரு சேலரி கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சம்பளம் வந்ததுமே இஎம்ஐ, இபி பில்லு, க்ராசரி, அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக ஹோட்டல், ஆன்லைன் ஷாப்பிங், இப்படி எல்லா செலவும் செஞ்சு முடிச்சுட்டு மீதம் இருந்தால் சேமிப்போன்னு நினச்சிட்டு வாழ்கிறாங்க. ஆனால் பணக்காரவங்க, இப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற்று பணக்காரங்களாக இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சம்பளம் வந்ததும் ஃபஸ்ட்டு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலாம், அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை தான் செலவு செய்கிறாங்க. இது தாங்க மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் மைண்டு. ஸோ சேலரி வந்ததுமே இந்த செலவில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்து உங்களுக்கு நீங்களே சேலரி கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாங்க. அந்த சேலரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ யோசித்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னால் மாதம் 1000 இல்லை 2000 தான் சேமிக்க முடியும், அதனால் என்ன பெருசாக வரப்போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதாங்க தப்பான மைண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், மரம் ஒன்று நடுறோம் சரிங்களா, அது வந்து நட்ட உடனே நிழல் தராது. ஆனால் வருஷம் கழித்து பெரிய மரமாகும்போது அது நம்மளுக்கு எவ்வளோ நிழல் தரும், எவ்வளோ அதனால் நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ, அது போல தாங்க சிறிய சிறிய சேமிக்கிறது தாங்க பெரிய செல்வமாக நம்மளுக்கு வரும். இன்றைக்கி வந்து நம்ம 1000 2000 சேமிக்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும். அது கண்டிப்பாக நம்மளோட பசங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ வந்து நம்மளால் இவ்வளோ தான் சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இவ்வளோ தான் சேவிங்ஸ் பண்ண முடியுது, இது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவிங்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் கண்டினியூவாக சேவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டுங்க. எமர்ஜென்சி ஃபண்டு யார் பார்த்தாலும் எந்த வீடியோவை பார்த்தாலுமே எமர்ஜென்சி ஃபண்டு முக்கியம்னு சொல்கிறாங்க. அது ஏன் முக்கியம் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் வந்து எப்போது என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. சில டைம் வந்து வேலை இல்லாமல் போகலாம், இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம். இப்படி ஏதாவது நடந்தால் அப்போ வந்து நிறைய பேர் வந்து கடன் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி கடன் வாங்காமல் கடனில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்டு. இது எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா, இப்போ மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஆகுதுன்னா ஒரு 6 மாதத்துக்கான அமௌண்ட், அதாவது 60,000 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் எப்பயுமே வச்சுக்கணுங்க. அப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் கடன் வாங்குகிற நிலைமையும் வராது, நம்ம கஷ்டப்பட வேண்டிய நிலைமையும் வராதுங்க. இப்போ கோவிட்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து சடனாக வந்துருச்சு. அப்போல்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாதவங்க. அப்போ அந்த டைம் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு அந்த கஷ்டம் வந்து வந்திருக்காது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல, சேவ் பண்ணலை அப்படின்னா இனியாவது நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சேவிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணுறதுக்கு போடுங்க. எமர்ஜென்சி ஃபண்டு பில் பண்ணதுக்கப்புறம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கடனில் மாட்டிக்காமல் இருக்கணுங்க. இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்கிறத விட்டுட்டு கடன் கட்டுறதுக்காகவே மோஸ்ட்டாக எல்லாருமே வேலை செய்கிறாங்க. பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, கன்சியூமர் லோனு, இந்த மாதிரி லோன் எதுவுமே தேவையில்லாத கடனை வந்து வாங்காதீங்க. கடன் வாங்கினா கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாதுங்க. சேவிங்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டு தான் கட்ட முடியும். ஸோ வந்து கடன் வாங்குறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பணத்தை வேலை செய்ய வைங்க. அது எப்படின்னா, நம்ம டெய்லியுமே வேலை செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஏஜ் ஆகும்போது நம்மளால் வேலை செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி நம்ம வேலை செய்யும்போது எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணமோ அந்த பணம் வந்து நமக்காக நம்மளால் வேலை செய்ய முடியாத போது வேலை செய்யும். அதுதாங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம நல்லா உழைக்கும் போதே, சூடான ரத்தம் நம்ம உடம்புல ஓடும்போதே எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உழைங்க. அதாவது வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு அது சேவிங்ஸ் முடிஞ்ச அளவு சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணி அது நல்ல ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்மளால் வேலை செய்யாத போது நம்ம சேவிங்ஸ் பண்ண பணம் நம்மளுக்கு வேலை செய்யும். இது தாங்க பணத்தை வேலை செய்ய வைக்கிறது. ஸோ வந்து சேவிங்ஸு குறைஞ்ச அமௌண்ட்டாவது செய்ய பழகுங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸோட கனவும் என்னவா இருக்கும்னா, நம்ம பசங்களை நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல ஜாப் கொடுக்கணும், நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து நல்ல ஜாப்போ நல்ல வாழ்க்கையோ அமையணும்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும்னா நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த கல்வி செலவு வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. இன்றைக்கி வந்து 1,00,000 ரூபா செலவாகிற இடத்துல வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 to 3 lakhs கூட வரலாம். கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம பசங்க பிறந்த கொஞ்ச நாளில் அவங்க எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பசங்க சின்ன வயசாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தவறிடுறாங்க. அப்படிங்கும்போது பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் வந்து பல்க் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ வந்து பசங்க சின்ன வயசில் இருக்கும்போதே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா வருமானம், சேமிப்பு, செலவு இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்மள பல பேர் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வருமானம், செலவு, சேமிப்புன்னு வாழ்கிறாங்க. அதனால தான் நம்மளால் சேவிங்ஸு பண்ண முடியறதில்லைங்க. ஸோ வந்து வருமானம், சேமிப்பு, செலவுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ பழகிக்கோங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பணக்காரர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பண கஷ்டம் இல்லாமல் வாழணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, வருமானம் எவ்வளோங்கிறது முக்கியம் இல்லை. டிசிப்ளினோட, கண்டினியூட்டியோட சேமிக்கிறோம் பழக்கம்தாங்க ரொம்ப முக்கியம். கம்மி அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுங்கள். லைஃப்பில் நிம்மதியாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை குடும்பத்தையும் உங்களோட வாழ்க்கையும் ஃபுல்லாகவே மாற்றிடுங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் சரி பார்த்து பார்த்து பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுறத நல்ல ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பணம் வந்து கம்மியாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பழக்கத்தை தொடங்கினா உங்கள் எதிர்காலம் வந்து கவலைப்படாமல் இருக்கலாம். அது எப்படிலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா.